அந்த கதையை கேக்குறா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா கல்யாணம் ஒண்ணு எடுத்து என் பொண்டாட்டிக்கா சரியான சண்டை என்ன சண்டை வந்தது நான் கேட்டா கல்யாணம் ஒண்ணு சரியான சண்டை ஏன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி ஒரு நாள் வீட்டுல இருந்துக்கிறீங்க உங்க முகத்தை பார்க்க முடியல அதனால உன் முகத்தை பார்க்காம இருக்க முடியாது அதனால அபில போட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு என் பொண்டாட்டி கேட்ட உடனே நான் என் பொண்டாட்டியா நேரா எங்க ஊர் பஜார் குச்சிக்கு போறோம் பஜார் சந்திக்கடா கபிலேஷா போன உடனே போட்டோ கடையில போயிட்டோம் 2 பேரும் போட்டோ எடுத்துட்டா போட்டோ கடைக்காரர் சொன்னா ஏப்பா போட்டோ எடுத்துட்டா போட்டோ கழுவி கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் எதனா வேலை பாத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க என் பொண்டாட்டி பஸ் போட்டோ வாங்கி கொஞ்சம் போட்டு பார்த்தேன் ஒண்ணு முடியல பசி வயிற்று கிள்ளுது பக்கத்துல டீ கடைச்சி நேரா போனேன் நான் டீ காப்பி சாப்பிட மாட்டேன் வெறும் பால் மட்டும் சாப்பிடுவேன் ஒரு கப் பால் விட்டேன் எட்டாவது என்ன பண்ணாரு எட்டாவது டேபிள் மேல வச்சாரு அப்படியே செம்ம சூடு படுக்குது காய்களை வைக்க முடியல நான் ஓச்சு பாரு அதுக்கு நிறைய ஏற்றி வச்சுங்க அங்க பாத்தியா ஒரு அழகான கண்ணி பொண்ணு வந்த உடனே சான் காத்துல அந்த பொண்ணு மேல போட்டு முந்தானி அந்த பால் மேல மூடி சத்தமா பாவி ஒண்ணு சரி பொண்ணு போவோம் நம்ம மெதுவா பாலை குடிச்சு போலாம் அப்படி பார்த்தா ஒண்ணு முடியாது போல பால் வர ஆறி கேட்கலாம் எம்மா முந்தானி தூக்கிய நான் பாலை குடிச்சுக்கிறேன் எங்கடா அது கிடையாதுங்க எம்மா நீ தப்பா எடுத்துக்காத நான் பணிவா முந்தானி தூக்கி டேபிள் மேல இருக்கிற பாலை குடிச்சுக்கிறேன் சொன்னதுக்கு அந்த போட்டா கடைக்கு வந்தேன் போட்டா வாங்கிக்கல எங்க ஊருக்கு வந்த மாதிரி எங்க ஊருக்கு கடைசி வருஷம் தான் சரியான கூட்டமா வந்து போட்டா வந்து அக்குல வச்சுக்கிட்டு ஒரு கையில கம்பி பிடிச்சிக்கிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துங்க ஏறி நிச்சேன் கண்ணெடுக்கிற டிக்கெட் போய் தண்ணி ஜாலியான்னு தோற அந்த போட்டாரா வீட்டுக்கா நான் ஒண்ணு கேக்குறேன் எம்மா நான் போட்டா எடுத்துக்கிட்டேன் அது தவறில்லாது காலத்துல சொல்றீங்களா நீ தப்பா எடுத்துக்காத அந்த கீழே போட்டா எடுக்கணும் காலை தூக்கி போட்டா எடுத்துக்கணும் பாரு அட பாவி எங்க வந்து காலை தூக்கி போட்டா எடுத்துக்கணும்னு பஸ்ல இருக்கிற புற குமுறுவாங்க அப்படியே கீழே விட்டாங்க ஒத்தாடி பாதை போனா தண்ணி தாக்க உயிர் போகுது ஒண்ணும் பண்ண முடியல சுத்தி பார்த்தா ஒரு தூரத்தான் தொட்டி சேத்தமா தொட்டில தண்ணி வந்துச்சு மோட்டர் போட்டு போட்டா மேல வச்சுட்டு தண்ணி காத்து அடிச்ச உடனே அந்த போட்டா நான் வச்சு அப்படியே பரவாயில்ல அந்த இடத்துல ஏரி வழி போயிட்டு வந்து குடிச்சுக்கிறாங்க சரி பொம்பளை ஏஞ்சி வருவாங்க நம்ம மெதுவா எடுத்து போலன்னு பார்த்தா அவங்க வந்த பாடு கிடையாது போட்டா வெட்டி பாடு கிடையாது நீ ஏஞ்சி மேல வாங்க போட்டா அது கிடையாது நீங்க மேல ஏறி வாங்கம்மா நான் போட்டா எடுத்துக்கிறேன்னு ஒண்ணு அந்த போட்டா கிடையாது கீழே ஏன் போட்டா அட யாரா பாவி நாங்க ஒட்டுத்துல மேலங்களா அப்படி இருக்கும்போது மேல ஏறி வா நீ போட்டா எடுத்துக்கணும் ஒண்ணு அடி 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 போட்டா வேணா ஒண்ணு வேணா நீ விட்டு கடைச்சு ஓடுறதுக்கு காலத்தை வராது உனக்கு என்னடா இவ்வளவு
தாமதமா வரேன்? நிஜமா ஏண்டா காலத்தாமதம் நீங்க கேக்குறீங்க? நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமாத்தமா இருக்கு. என்ன கஷ்டம்? அதுக்கு மாறாப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன நீ கேள்வி கேட்க போற? ஆமாங்க. என்ன கேட்க போற? கேக்குதாஜமா? நிஜமா எண்ணிக்கையில 29 மா வரணும். 29 மா. ஆமாங்க. தமிழ் 8 எண்ணிக்கையில 29 மா வரணும். அதுலயே இலக்கமா பதிலா அதுலயே அடங்கி இருக்குது. அதுல அடங்கிக்குது. ஆமாங்க ஜமா. சரிடா. கேக்குதா? கேக்குறா. உங்க வீட்ல நீங்க உங்க மனைவி இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு அரிசி போட்டா பத்தும்? ஏன்னா 2 ஜீவத்துக்கு காபடி அரிசி போட்டா போதும். அப்படி அரிசி போட்டா உங்க ரெண்டு பேருக்கு பத்தும். பத்தம். அதே ஊர்ல வந்தா ஒரு 2 அளவு சங்கம் போட்டு வச்சு வீட்டுல மட்டும் காபி எடுத்து போடுமா? சரியாஜமா. அதே உங்க வீட்டுக்கு 4 விருந்தாடி வந்துட்டாங்க. நீங்க போட்ட அந்த காபடி அரிசி அந்த 4 பேருக்கு பத்துமா? பத்தாதடா. பத்துமா? பத்தாத. பத்துமா? பத்தாதடா. ஏய் அம்மா தாயா பத்துமாயா? சொல்லிடா. பத்துமா? 21 மால 10மா வந்துச்சா? இன்னொரு எத்தனைமா? 19 மா. 19 இருக்குது. நிஜமா ஒரு சின்ன பையன் இருக்கிறான். தென்னை மரத்துல தேனு கொண்டு கட்டிக்குது. அந்த சின்ன பையன் கீழே நின்னுங்கிறான். கீழே நின்னுங்கிற சின்ன பையனுக்கு அந்த தேனு குண்டு எட்டுமா? எட்டாத. எட்டுமா? எட்டாதடா. எட்டுமா? எட்டாத. ஏய் மொத்த எட்டுமாடா. சொல்லிடா. எட்டுமா? 29 மால 8மா வந்துச்சா? இன்னொரு எத்தனைமா? 11 மா. 11 மாடா. ஆமாச்சம்மா. உங்க வீட்ல பூனை, எங்க வீட்டு எலி. உங்க வீட்டு பூனை வந்து எங்க வீட்டு எலியாண்ட வந்தா அந்த எலி 5மா? அஞ்சாதடா. 5மா? அஞ்சாத. 5மா? 5 மா. 5 மா சொல்லிடா. 5மா இல்ல புஞ்சுமா? டேய். ஏய். என்னடா மாத்தேது? 5மா? அவனுக்கு எத்தனைமா? 6 மா. 6மா? எதுமா நான் கேள்வி கேட்டுக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க நான் எது சொன்னாலும் நீங்க கோவப்படக்கூடாது. எனக்கு என்னடா கோவம் இருக்கு? ஆமா ஏன்னா இது கதியில வர்றது எதுமா? ஆமா ஆமா கேக்குதா? கேக்குதா? எதுமா கதியில மொண்டாட்டி தேவடியா? ஏய் கதியில மொண்டாட்டியா? கதிலியா? ஆஹா. கதியில மொண்டாட்டி தேவடியா? நிதித்துல மொண்டாட்டி தேவடியா ஆயிடும். அப்படியா? கதியில யாரு மொண்டாட்டியா? தேவடியா? அதே தான் கூப்பிடு. கதியில உன் மொண்டாட்டி தேவடியா? தேவடியா? அதே கதியில என் மொண்டாட்டி பத்தினி. யா. உப்பளவி தேவடியாடா இருக்குறதா? அருகட்டவடி. கதை வராதியா? ஆஹா அப்படியா? ஒரு கதை தொடர்ந்து ஒழுங்கா கேளியா? சரிடா. கதியில யாரு மொண்டாட்டியா? தேவடியா? என் மொண்டாட்டியா? பத்தினி. உன் பொண்டாட்டி தேவடியா? தேவடியா. உன் பொண்டாட்டி தேவடியா வந்து என் பொண்டாட்டி பத்தினி பார்த்து தேவடியா சொன்னா என் பொண்டாட்டி மனசு ஆறுமா? ஆறாத. ஆறுமா? ஆறாதடா. ஆறுமா? டேய் ஆறு ஆறு. அருகட்டவடி. அம்மா தாலி அறுத்துச்சுடா. கதியடா சொல்லிக்கிறேன். ஆறுமாயா? ஆஹா. 29 மா வந்துச்சா? ஆமாடா. கேள்வி கேக்கு ஈஸி பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அடங்கா கலவை. ஏய். ஓயே. சரி வாடா இங்க. என்னுடைய நாடு சத்தியபுரிய நாடு. நாடுங்க. என்னுடைய பேரோ சத்தியசேல மன்னர். எனக்கு 3 செல்வங்கள் இருக்கிறார்கள். ஏண்டா? என்னங்க? என்னுடைய மகன் அயல்நாடு சென்றிருக்கிறார். வருவதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தியை நாட்டு தளபதி எடுத்து சொல்ல வேண்டும். எனக்கும் சரி என் இடத்தில் இருக்கிறது நெறி சத்தியபுரி நாட்டின் படத்தளபதி எனது பெயர் கரிகாலன். கரிகாலன் ஓடு மீன் ஓடு ஒரு மீன் வராலவி பாடி கிடக்குமாம் கொக்கானது என்பது பெரிய மச்ச
இருக்குமோ அதை போல் நாட்டில் பகரை ஒழித்து ஈரும் சிறப்பாளாட்டு யாருங்க உங்கதான் அந்த கேபிள சொன்ன ஓ கேபிளா அது அர்த்தம் போடு கரெக்ட் என்னடா பாட்டு வரும்போது என்னங்க பாட்டு புரியல பாட்டு பாட்டு புரியல புரியலடா பாரு உன்னால கேளுங்க பத்து பலகா வயல வச்ச காரங்கார துராங்கனி 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 கபால கலமா மால 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 ஊ வாயிலையா வாய பூ இரு சொல் பட பேசாத வாய பூ அஜமா மொட்டையா பேசுன கற்பனோட ஜாக்கிரதை வாழைப்பூ கொண்டு வந்து அழகான முறையில பொரியல் செய்து அதை நீயா சாப்பிடலாமா நான் தான் வைப்பேன் வாழைப்பூ என்னத்த வைப்பேன் வாழைப்பூ எங்க வைப்பேன் இங்கே எத்தனை வைப்பேன் வாழைப்பூ பொரியல் பண்ணி மூட்டை கட்டி வச்சுக்கிறான் அது நான் புடிச்சு புடிச்சு பார்த்து கிடக்குறேன் வாழைப்பூ இவ்வளவு நேரம் நான் கவனிக்கவே இல்லை சிச்சாம்பாரா செய்த யாரா செய்த பேர் யார் செய்த பேர் வாங்க எத்தனை வருஷமா நாடகம் ஆடுறா நானா நான் 8 வருஷமா அடிக்கிறேன் எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கிறா நானா 10வது அப்படியே உன் தலைமையில கைவி உங்க அப்பா அம்மாவை நினைச்சுக்கோ நீ படிச்ச படிப்பு நினைச்சுக்கோ ஆமா நீ செய்யற தொழில் நினைச்சுக்கோ இது போட்டுக்கிறியா இது யாருது என் பொண்டாட்டி இது சொல்லிட்டான் பாரு அவங்க போட்டுக்கிட்டு நைட் அவன் பொண்டாட்டியும் போட்டுக்க அவன் தங்கச்சும் போட்டுக்குவாத நீ அப்ப பார்த்தா நான் அவர்கிட்ட போட்டேன் பாப்பா எவ்வளவு அட்வான்ஸ் கம்பெனில பக்கத்து வீட்டுல கம்பெனில எவ்வளவு அட்வான்ஸ் நீ நானா 4 வாங்கிக்கிறியா நல்ல ட்ரெஸ் எடுத்து போட நான் பொம்பளை எடுத்து போட்டு பொண்டாட்டி வெக்கமா இல்ல உனக்கு என்ன போயிட்டு கலக்கதை ஏறி போய்க்குது 105 கிலோ வாங்கி தூட்டி ஏற்றி போட்டா அவைக்கு எனக்கு முன் வர வேண்டியவன் நீ என் வருகையை எதிர்பார்க்கக்கூடியவன் நீ ஏண்டா காலதாமதம் பார்க்கலாம் வந்தீங்கன்னா எதிரா வந்த அழுகு வந்த வஞ்சி அவளுக்கு எனக்கு காதல் மிஞ்சி தள்ளிட்டு போயிட்டுங்க செஞ்சு கேட்டா பாரு அஞ்சு அங்க போன உடனே வாங்கி கொடுத்துங்க விளையாட்டு பிஞ்சு அதை நான் சாப்பிட்ட மாயா கடலுக்கு கரைக்காவல் உடலுக்கு உயிர் காவல் நாட்டுக்கு படைக்காவல் இந்த சத்தியபுரி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் படை தளபதி கரிகாலன் யாரும் நிகழ்ச்சி ஆட்சி புரிந்து வருகிறேன் என் கரத்தில் இருப்பது சாட்டை எதிர்ப்பவர்களுக்கு எலும்புகள் மங்கையர்கள் இருந்தாலும் தனியாக இருந்தாலும் ஆடுவேன் காதல் வேட்டை நான் போடும் கோட்டை தாண்டி விட்டால் மன்னனாக இருந்தாலும் சரி இந்த மண்டலத்திற்கு அருள் புரியும் கண்ணனாக இருந்தாலும் சரி கிழித்தெறிவே நாம் தலைவிதின் ஓட்டை என்றைக்கு இருந்தாலும் நான் தான் நாளா பேர் அணிந்த நாட்டை மன்னர் என்னுடைய வருகைக்காக வழிமீது இழுத்து காத்திருப்பார் செய்தியை கண்டவுடனே அவனை அழைத்து வரும் பொறுப்பு உன்னை சேர்ந்தது. அப்படியே சீக்கிரம்